என்னடா அவன் இன்னைக்கு எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு என்ன பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நானும் ஃபயர்ஸ் பாயும் சேர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாராவில் உள்ள லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அந்த பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட் உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஆம்பியன்ட் எல்லாம் போய் பார்த்துட்டு நாங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போய் ஆம்பியன்ட்லாம் பார்த்துட்டு உள்ளே போய் இஃப்தார் பேக் வந்து வாங்கியிருந்தோம். இஃப்தார் டைம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி கொடுத்துருந்தாங்க. சிக்கன் பீஸ் எல்லாம் மட்டன் பீஸ் எல்லாம் போட்டு நோம்பு கஞ்சி கொடுத்துருந்தாங்க. பிரியாணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சமோசா, அதுக்கப்புறம் வந்து ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் ஒன்று இருந்துச்சு. அதோட சேர்த்து டேட்ஸு, ஒரு வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நோம்பு திறக்கிற நேரம் வந்து நோம்பு வந்து பேரிச்ச பழத்தை வச்சு பக்காவாக வந்து திறந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நோம்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சியை எடுத்து நம்ம வந்து மட்டன் கஞ்சியை எடுத்து நம்ம வாயில் வச்சோன்னு டேஸ்ட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதோட நம்ம சமோசாவையும் அந்த கஞ்சியில் டிப் பண்ணி சாப்பிட்டோன்னு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஸ்மூத்தாக நல்லா பக்காவாக இருந்துச்சு. டேஸ்ட்டு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ வந்து ஃபயர்ஸ் பாய் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொன்னார். நாங்கள் கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்தாக இருந்துச்சு. இஃப்தார் பேக் வந்து சமோசா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது. அது மாதிரி வந்து அந்த மட்டன் கஞ்சியை வந்து குடிச்சிட்டு நல்லா டேஸ்ட்டு அற்புதமாக இருக்குதுன்னு சொன்னாப்புல. அங்கே இருக்கிற எல்லா ஐட்டமும் சாப்பிட்டுட்டு நாங்கள் டேஸ்ட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மட்டன் கஞ்சி நானும் குடிச்சிட்டு டேஸ்ட்டு வாவ் சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் கஞ்சி வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெரைட்டியில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆரஞ்சு இருந்துச்சு, அதுக்கப்புறம் செரி இருந்துச்சு, சமோசா எல்லாத்தையும் வந்து ஒரு டிப் பண்ணி ஒரு கடிச்சு வாவ் டேஸ்ட்டாக இருந்துச்சு. உள்ளே ஸ்டஃபிங் பண்ணி சிக்கன்லாம் வச்சு ஸ்டஃபிங் பண்ணி பக்காவாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பழம் இருந்துச்சு. அந்த பழத்தையும் வந்து நம்ம வந்து வேறு லெவலில் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு சாப்பாடு வந்து பிரியாணி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பிரியாணியை எடுத்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுவோம். அது நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்கணும் வந்துடும். நம்ம ஷார்ட்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து பிரியாணி வந்துச்சு, பிளேட்டில் போட்டாச்சு. பிரியாணி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பீஸ் இருக்குது, ரைத்தா இருக்குது, அந்த சிக்கன் குழம்பு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பொரிச்ச சிக்கன் வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பொரிச்ச சிக்கனை எடுத்து நம்ம வந்து வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணோன்னே வாவ் டேஸ்ட்டு நல்லா அற்புதமாக இருந்துச்சு. அதுமாதிரி பிரியாணியை எடுத்து வச்சா நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு. பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து கம்பல்சரியாக போங்க. நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிற உங்களுடன் விடைபெறுகிறது உங்கள் ஆஷிக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சிக்கன் பீஸ் அப்படியே ஒரு கடிச்சிட்டு நம்ம சேனலில் மறந்துடாமல் பாருங்கள். ஓகே பாய், see you, we will watch next content.